நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கலைமா, உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா இல்ல கோவப்படுறதானே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் கலை. ஒருத்தவங்கள எப்படி சைலண்டா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பழக்கம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா அதை கூட உன்னால சரியா பண்ண முடியல. சரியா பண்ண முடியலன்னா உன்னால அந்த நிலையில இருந்து அதை கரெக்டா செய்ய முடியல. அவன் உன்னை என்ன சொல்லி மிரட்டினான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் மிரட்டினதுக்கு பொருட்டா நீ நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் அதே மாதிரி இருந்திருக்கணும். ஆனா உன்னால அது முடியலையே. நம்ம காதலை பத்தி பேசவும் உனக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன்டி நீ நடிக்கிறேன்னு. ஏன் கலையை பத்தி எனக்கு தெரியாதா? நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். உனக்கு அந்த சூரியக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. சத்தியமா அது நடக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாட்ட. உன்னால அது முடியாது. நீ வேணா பாரு. அது என்னமோ தெரியல கலை. நம்ம ரெண்டு பேர் லைஃப்ல மட்டும் எவ்வளோ ப்ராப்ளம் வருது பாத்தியா? ஆனா எனக்கு ப்ராப்ளம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு மனசை போட்டு அழுத்துற மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தா சத்தியமா தாங்க முடியாது. ஏன்னா உன்னை என்னால மிஸ் பண்ண முடியாது. நீ எனக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷம். அதனால உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோடது. நீ என்னோடது. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் அன்றோ எதனாலே. இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவே நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடம் பரிசுகளால் இதையே தந்து நானோ உன் பணவாய் எதிரில் நின்றேன். நானோ எங்கே நீயோ எங்கே சொன்ன வார்த்தை இல்லை நம் காதலி. கண்ணகி, இப்ப தலைவலிலாம் ஓகே தானே? ஓகே பாலா. இல்ல, நீ என் கண்ணகி கிடையாது. ரொம்ப டிஸ்டர்பா இருக்க. என்ன பிரச்சனை? ஏன் பாலா, நான் உன்னை கேட்டால் உண்மையை சொல்வீங்களா? இல்லை, நான் இப்போதான் உங்களுக்கு பொண்டாட்டியாவே ஆக போகிறேன். ஆனால் உங்கள் தங்கச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, எப்படி உங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியுது? அந்த பையன் கார்த்தி பாவம் இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்கள் தங்கச்சி எவ்வளோ துடிச்சு போனாங்க, நீங்கள் ரத்தம் கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷமானாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, நிறைய சொல்லியிருக்கீங்க அந்த பையனை பற்றி. அப்புறம் எப்படி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு இருக்கிற இதே சந்தேகம் இதே வருத்தம் தான் எனக்கும் இருந்துச்சு. என் தங்கச்சி கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவ சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? எனக்கு கார்த்தியை பிடிக்கல, அவன் என்னை பயமுறுத்தினா அதனாலதான் அவனை லவ் பண்ண சம்மதிச்சேன். இப்படி ஒரு பதில சொல்றா. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கு மேல அவளை கம்பல் பண்ணி நான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன். விடு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏய், ஏண்டி அழுகுற? என் அண்ணனுக்கு தங்கச்சியா இருந்து பேசல, ஒரு சக மனுஷியா, ஒரு பொண்ணுக்கு நிகரா பொண்ணா இருந்து பேசுறேன். எங்க அண்ணனை வேணாம் வேணாம், என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க பாலா. நானே சொல்றேன், அவன் வேணாம். அவன் எவ்வளவு ஒரு கேவலமானவன் தெரியுமா? பொம்பளை பொறுக்கி. வேணாம், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். நான் வேணா கலைக்கிட்ட பேசட்டுமா? வேணாம் பாலா. எனக்கு மனசு இருக்க மாதிரி தானே உங்க தங்கச்சிக்கும் மனசு இருக்கு. அப்புறம் ஏன் அந்த பையன் கார்த்தியை வேணான்னு சொல்லிட்டு ஏன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா? நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் பாலா வாழ்க்கையை வாழணும். ஏன்னா வாழ போறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு ஏத்தாப்பல நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். ஆனா உங்க தங்கச்சியே இப்படி பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு கண்ணகி, நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நினைக்கிறேன். என்ன, எதுக்காக என் தங்கச்சி இப்படி நாடகம் ஆடுறான்னு எனக்கு தெரியல. நீ கவலைப்படாத. இதுல ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு, பாப்போம். என்னடி மிரட்டையோ? நீ மிரட்டினாப்ல நான் பயந்துருவேனா? என்ன நீ யாரு நினைச்ச? ஆமா, பெரிய இவரே இவரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மூஞ்சிய பாரு.
இங்க பாரு, என்னை பத்தி யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரிஞ்சிருந்து ஏன்ட்ட போய் மோதிர பத்தியா? அங்க இருக்கடி நீ. ஏய் இப்ப சொல்றேன்டா, அப்படித்தான் மோதுவேன். என்ன பண்ணுவேன்? உனக்கா பயந்து ஒதுங்கணும் அவசியமே கிடையாது. என்ன இது வரைக்கும் நான் பயந்து ஒதுங்கினது போதும். இதுக்கு மேல நான் ஒதுங்கி இருக்கணும் அவசியமே கிடையாது. என்ன அதனால நேருக்கு நேரா நான் கேட்பேன். நீ எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும்னு நினைப்போ. பேசு பேசு. இப்பெல்லாம் பேசுறதுக்கு ஒன்னும் புத்திசாலித்தனம்லாம் தேவையில்ல, சரியா? ஏய், என்னடி உனக்கு வாய் ஓரா இருக்கு? இதுக்கு மேல உனக்கு சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஏய், என்னடி பண்ற? ஏய், கத்தி ஏறி. இல்லடா, நீ என்ன கொல்ல போறேன்னு சொன்னீல, அதான் கொன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதனால முதல்ல நான் உன்னை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன். அப்புறம் நீ என்ன வச்சு ட்ரை பண்ணி பாரு. எப்படி வசதி? ஏய், விளையாடாதடி. கத்தியை ஃபர்ஸ்ட் எடுடி. கத்தி எங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? இங்க பாரு, என்னை பத்தி தெரியாது. அத புட்டிங்க உனக்கு குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கத்தி எடுடி. நீ அதையும் செய்வ, அதுக்கு மேல ஒரு படி இறங்கி என் வயித்துல உள்ள குழந்தையும் குத்தி நீ சாவடிக்கிறேன்னு நினைப்ப. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, இவள நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அதெல்லாம் நீ என்ன ஏமாத்துன தெரியுமா? லவ் பண்றேன்னு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி அப்போ இப்போ கிடையாது. இங்க பாரு, இந்த மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? இப்போ உனக்கு நல்ல உயிர் பயத்தை காட்டியிருப்பேன். இப்ப போ, இப்ப நீ என்ன தப்பு வேணாலும் செய். ஏய், நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்டி. முதல்ல கத்தி எடுடி. எனக்கு உயிரே போகுது. கத்தியை எடுடி. இதத்தானே எதிர்பார்த்தேன். இதத்தான் இந்த முறை நீ என்கிட்ட பயந்து நடுங்கணும் தானே எதிர்பார்த்தேன். இப்ப போடா, தைரியமா போய் அந்த பொண்ணை உன் பொண்டாட்டி ஆக்கிக்க. போ, தைரியமா போடா. ஏய், நான் எதையும் செய்யலடி. விட்ரி. எனக்கு பயமா இருக்குடி. ஃபர்ஸ்ட் இந்த கத்தியை எடுடி. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் என் நெஞ்ச குத்திரும். கத்தி எடுடி. நான் கத்தியை எடுக்கணும்னா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஏய், அடங்க அடங்க, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. நீ பண்ற கேவலமான செயலுக்கும் நீ பண்ற துரோகத்துக்கும் உன்னை பெற்காரே உன் அப்பா அவருக்கு பேச்சில்லாம பண்ண பத்தியா அந்த ஒரு கேவலமான செயலுக்கும் ஒரு காதலனை காதலி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் உன்னெல்லாம் துண்டு துண்டா வெட்டி போடணும். இன்ன வரைக்கும் அதை நான் செய்யாம இருக்கனே, என்ன காரணம் தெரியுமா? ஆயிரம் உன்னை கேவலமா பேசினாலோ, உன்னை நான் வெறுக்கிறேன்னு சொன்னாலோ, உன்னை நான் உண்மையா லவ் பண்ணிருக்கேன்டா. அந்த லவ் எப்போதுமே உன்கிட்ட இருந்து எனக்கு போகவே போகாதுடா. எந்த அளவுக்கு உன்னை உண்மையா லவ் பண்ணேன்னு தெரியுமா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணனால தானடா என்கிட்ட உன்னை நெருங்க விட்டேன். ஆனா நீ அதை எவ்வளவு கேவலமா பயன்படுத்திக்கிட்ட. நான் இப்பவும் சொல்றேன், நீ என்னை ஏத்துக்கவே வேணாம். என்ன நான் தான் சொல்றேன்டா, உன்னை உண்மையா லவ் பண்ணேன்டா. ஆனா உன்னை வெறுத்துட்டேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. தயவு செஞ்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. அந்த பொண்ணு ஆசைப்பட்டவங்க கூடயே சேர்த்து வச்சிருடா. அவங்க ரொம்ப பாவம்டா. எப்பெல்லாம் அழுகுறாங்க தெரியுமா? உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ என் மனசை பார்த்து லவ் பண்ணல. என் அழகு, அதாவது உன்னோட தேவை இருக்கிற வரைக்கும் நான் அழகா தெரிஞ்சேன். உன் தேவை முடிஞ்ச உடனேயும் நான் கேவலமானவளாயிட்டேன். நீ மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நிறைய பசங்க அப்படிதான் இருக்காங்க. என்ன ஆனா நான் உன்னை அப்படி லவ் பண்ணலடா. உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன். உன்னை உண்மையா லவ் பண்ண போய் தான் இன்ன வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த இந்த உயிரை கிடைக்காம இருக்க. இது நம்ம காதலுக்கு அடையாளம்டா. என்னடி நீ கத்தி வச்சு மிரட்டினாப்ல நான் பயந்துருவேனா? இந்த மாதிரி நாங்களும் எவ்வளவோ பார்த்தாச்சு. சரியா? இப்ப நீ கத்தி எடுக்கலன்னு வச்சுக்க, ஒரே சொருக்கு தான். நீயும் அவுட்டு, உன் குழந்தையும் அவுட்டு. ஃபர்ஸ்ட் சாகிறது உன் குழந்தை தான். இத்தனை மாசமா காத்து வச்சிருந்தியே, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். கத்தி எடு. நான் கத்தி எடுத்துட்டேங்க. வயித்துல இருந்து கத்தி எடு. என் குழந்தை எதுவும் பண்ணிடாத. என்னடா இந்த பையன் இருக்கட்டும். சூர்யான் என்னடி நினைச்ச? தலைவிட்டு கல்யாணத்தை நிறுத்த போறாளாம். எனக்கு ஒரு நியாயமே கிடைக்காத. என்ன வாழ்க்கை.
என் மருமகளும் அம்சமாக இருக்கா, என் மகளும் அம்சமாக இருக்கா. சரிப்பா, நீங்கள் தான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தால் ரெடி பண்ணுங்க. நான் போய் ஐயர் ஏதாவது கேட்டாருன்னா எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. நேற்றே உங்கள் அண்ணன் இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே கேட்க வேணாம் தான் சொன்னார். ஆனாலும் லாஸ்ட்டாக ஒன் டைம் கேட்குறேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிற நீ விரும்புறியா? அண்ணி, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்சி போய் தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சரிம்மா, நான் பேசுறது ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தா மன்னிச்சிரு. ஆனால் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன, வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு தடவை தான். அந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சுக்கிறணும். புரியுதா? நான் எதுக்காக சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கு புரியனாலும் உனக்கு புரியும், உன் மனசுக்கு புரியும். இதுக்கு மேலே உன் இஷ்டமா? ஏ கலை, உங்ககிட்ட கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன்டி, என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட சொல்லடி. பாரு சஞ்சு, நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னோட பதில் நான் சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சுக்கான காரணம் என் அண்ணன் மட்டும்தான். அவகிட்ட எதுவும் கேட்காத சஞ்சு, நம்மள தான் இரிட்டேட் பண்ணுவா. வாங்க, நம்மள கிளம்பலாம் ஃபர்ஸ்ட். கார்த்தி. என்ன மேடம், கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. நீங்களும் பேசுகிற மாதிரி இல்லை. ஸோ நாமளே வந்து பேசிடலான் தான் வந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசுறது கேட்பீங்களா? அதுக்கப்புறம் போய் மனமடியில் உட்காருங்க. நீ என்ன காரணத்துக்காக, யாருடைய பயமுறுத்தலுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஓ மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நடிக்கிற. நீ வேணா அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நான் அப்படி கிடையாது. என்ன, என்றைக்குமே என் கலை மட்டும்தான். என்ன, எனக்கு இன்னமும் கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா ட்ரூ லவ் நெவர் ஃபெயில். எனக்கு தெரியும் கலை, என்னை விட, என் காதலை விட உன் அண்ணனோட அன்பும் உன் அண்ணனோட லவ்வும் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்கல்ல, அப்போ அவங்கள தானே நீ பெஸ்ட்டான்னு நினைப்ப. நான் 2வது வந்தவன் தான். இருந்தாலும் உன் அண்ணனுக்காக தான் உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்றியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா நீ யாருடைய பயமுறுத்தலுக்காக, யாருடைய மிரட்டலுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, அந்த மனசுக்குள்ள இந்த கார்த்தி தான் இருக்கான். என்ன, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும். நீ எத்தனை தடவை நான் இல்லை இல்லைன்னு சொல்லி நீ அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சாலும் சரி, அந்த இதயத்துக்குள்ள என்னை தாண்டி வேற யாராலும் வர முடியாது. என்ன, அதே மாதிரிதான் இங்கேயும். நீ என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணி எனக்கு ஏன் வலிக்கவே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இந்த இதயத்துக்குள்ள நீ தாண்டி இருக்க. உன்னை வச்சிருக்க இதயம் எனக்கு இப்படி வலிக்கும் நீ நினைக்கிற. நான் டைலாக் விடுறேன்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா டைலாக்லாம் கிடையாது கலை. என்ன, எல்லாமே இங்க இருந்து வருது. என்ன, எனக்கு வலிக்காதுடி. ஏன்னா அந்த இதயத்துக்குள்ள நீ தான் இருக்க. ஒருபோதும் எனக்கு வலிக்காது. நீ என்னதுடி எனக்கானவ, உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். நீ ஏன் கலை. நம்ம 2 பேர்த்தோட காதலை பொறுத்தளவுல நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. என்ன, நீ தான் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. நான் இந்த இடத்துல உன்னை குத்தி காமிக்கிறேன்னு நினைக்காத. நான் அந்த தவறெல்லாம் செய்யவே மாட்டேன். என்ன, யார் ப்ரப்போஸ் பண்ணா என்ன, காதல் உண்மையானதா இருக்கா அதுதான். என்ன, பரவாயில்ல கலை, எனக்கு நீ கொடுத்ததை நான் காயமாவே நினைக்கலடி. ஆனா உன்கிட்ட ஒன்று மட்டும் நான் சொல்றேன், உன் மனசை நீ சந்தோஷப்படுத்திக்கிட்டு, அதாவது வெளி தோற்றத்துக்காக நீ சிரிக்க கூடாது. என்ன, உன் மனசுல உண்மையாவே சந்தோஷம் இருந்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போய் மனமேடியில் உட்காரு. என்ன, ஆனா சோகமா வச்சுட்டு நீ போகாது. உன்னால சிரிக்க முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இதயத்துக்குள்ள நான் தானே இருக்கேன். என்ன வச்சிருந்த இதயத்துக்குள்ள இன்னொருத்தன் உன்னால புகட்ட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் கட்டுற தாலிய உன்னால வாங்கவும் முடியாது. நீ வேணா பாரு, நான் உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றேன்னு நீ நினைக்காத. என்ன, உன் மனசுல என்ன இருக்கோ அதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இதயத்துக்குள்ள நான் தானே இருக்கேன். அப்ப நான் தாண்டி சொல்லுவேன். நீ நினைக்கலாம், இவனுக்கு என்ன கோவமே வரமாட்டேங்குது, நம்ம எவ்வளவு ஹர்ட் பண்றோம், நம்ம இவனை ஏமாத்துறோம் அப்படின்னா நீ நினைக்கலாம். என்ன, ஏன்னா நீ பண்ற எல்லா விஷயமே ஒரு பொய்யானது. என்ன, அத எனக்கு ஒன்றும் கோவத்தெல்லாம் தூண்டவே தூண்டாது. சரியா, நமக்கு என்ன ஒரு விஷயம் உண்மையா நடக்குதோ அதுதான் கோபம் வர்றதுக்கும் அழுக வர்றதுக்கும் காரணமா இருக்கும். பொய்யா நடக்கிற விஷயத்துக்குலாம் நம்ம அழுகணும் கோவப்படணும் எந்த அவசியமே கிடையாது. நீ ஏன் கலைடி, அதனால எனக்கு கோபம் வராது. என்ன, ஆனா நீ என்னை ஹர்ட் பண்ற மாதிரி நடிக்கிற பத்தியா, அதுதான் எனக்கு வலிக்குது. நீ நடிக்கிறது, உன்னை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துறன்னு நீ நினைக்கிற. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு.
சரி விடு, உன்கிட்ட வளன்னு பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. சரி நீ கிளம்பு. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், உன்னை எப்போதுமே கைவிட மாட்டேன்டி. ஐ லவ் யூ கலை. கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. Just for 3 years, my life changes everything. You go to my life. That's it all. But I love you. கவின், எனக்கு மனசே சரியில்லை கவின். இவன் கூட நடக்கிற கல்யாணத்தை பார்க்க நான் வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன். பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத, சப்புன்னு அப்பி இருக்கு. உங்களுக்கு என்ன? அவ படுற வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். பாவம் யார் அந்த பொண்ணு அழகா இருக்காங்களே? மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற. மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற. எப்போ என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அது ஒன்றும் இல்லையே. இல்லை அந்த பொண்ணு அது ஒன்றும் இல்லை. நீ எப்போ வந்த? நீங்க மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற அந்த பாட்டு போட்டீங்க தெரியுமா? அப்பவே வந்துட்டேன். உங்களுக்கு நான் தான் மைனா நினைச்சேன். ஊர்ல இருக்கவங்க அப்புறம் மைனா நினைக்கிறேன் இல்லையா? அது வந்து பிரீத்தி, இல்ல நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் புருஷன் அப்படிலாம் பண்ணுவானா? இல்ல அந்த பொண்ணு கம்மல் அழகா இருந்துச்சா, அதே மாதிரி உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான். ஓஹோ, சரி சரி, உன்னை அடுத்த எபிசோட்ல வச்சுக்கிறேன். இப்போ எபிசோடு முடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப அவசரப்பட்டு தான் எடுத்தேன். டைம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். யார் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, மணி டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வீடியோ அப்லோட் ஆகவே 1 hour ஆகும். அதனால தான் வேகமாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு போட்ட 3 எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து 97 3 எபிசோட் போட்டுட்டோம். நாளைக்கு வந்து 3 எபிசோட் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்ன காரணம்னு சொல்றோம். ஏன்னா வந்து நம்ம 100வது எபிசோட்ல தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப அந்த ட்விஸ்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும்னு நினைக்கிறேன். பொறுமையா எடுக்கணும்னா நீங்க பாக்குற விதமா டைமிங் அதிகமா ஒரு 30 மினிட்ஸ் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பா 30 நிமிஷத்துக்கு வீடியோ நான் எடுத்து போடுறேன். அதுக்கு வந்து எனக்கு 1 day வேணும். அதனாலதான் வந்து நாளைக்கு வந்து 2 எபிசோட்ஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். 2மே போட முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன். நாளைக்கு மதுரை ஸ்லாங் சேனல்ல வீடியோ போட முடியாது. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கே நான் ரொம்ப நொந்துட்டேன். அதனாலதான் இப்போ எபிசோட் வந்து கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். ஸோ வந்துட்டு நாளைக்கு 2 எபிசோடு வரும், 98 99. 100வது எபிசோடு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக டைமிங் வந்து 30 மினிட்ஸ். உங்களுக்கு ஓகேவா? 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க டைம். கண்டிப்பாக 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் வீடியோ போட்டுருவேன். எனக்காக இத்தனை நாள் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுவே போதும். இந்த 3 எபிசோட்ல எல்லாமே தலைகீழ மாறப்போகுது. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.